நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்தியாவோட எவ்ரி மேஜர் செக்டாரோட லீடர்ஸ்குள்ளே மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு. நாட் ஸ்மால் பிளேயர்ஸ் அண்ட் நாட் எமர்ஜிங் பிளேயர்ஸ், பட் த கம்பெனிஸ் தட் ஆல்ரெடி டாமினேட் தட் ஸ்பேஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா HDFC BSE இந்தியா செக்டார் லீடர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து டிசைன் டு டூ. பட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Hi there, welcome back to holisticinvestment.in. ஸோ இந்த ஒரு passive index fund, இது BSE India Sector Leaders Index தான் மிரர் பண்ணுற ஒரு ஃபண்ட். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இது மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ணல, இன்ஸ்டட் இந்த இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணணுன்றது தான் இதோட எய்ம். ஸோ இந்த இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஃப்ரம் இந்தியாஸ் லீடிங் செக்டார் லைக் பேங்கிங், IT, FMCG, ஹெல்த் கேர், எனர்ஜி அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ ஒரு ஃபியூ ஆக்டிவ் பிக்ஸில் பெட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபண்ட் வந்து ஒரு ரூல் பேஸ்ட் டேட்டா ட்ரிவன் அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியாவோட எக்கனாமிக்கு ஓன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வேவாக இது இருக்கலாம். ஸோ இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 7th November 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 21st November 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக், இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் BSE இந்தியா செக்டார் லீடர்ஸ் TRI, இதில் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி லோட் கிடையாது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே ஜஸ்ட் 100 rupees தான். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ் நந்திதா மெனசிஸ் அண்ட் மிஸ்டர் அருண் அகர்வால். ஸோ ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் படி பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இந்த ஃபண்ட் இது BSE இந்தியா செக்டார் லீடர் இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறது தான். ஸோ எப்படின்னா, இண்டெக்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிஸில் அதே சேம் ப்ரொபோர்ஷன் வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வித் அன் எய்ம் டு ப்ரொவைட் ரிட்டர்ன் பிஃபோர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ட்ராக்கிங் எரர்ஸும் உண்டு. ஸோ பிஃபோர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராக்கிங் எரர் இல்லாமல் அந்த இண்டெக்ஸில் எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கோ சேமாக அப்படி ரெப்ளிகேட் பண்ணி தரணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்றது தான் இதோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்பெனிஸில் தான் ஃபோக்கஸே பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் மார்க்கெட் டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு அன்னோன் நேம்ஸை சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறத விட இது இன்னும் ஒரு சேஃபர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நம்ம சொல்லலாம். அண்ட் நம்பர் 2, மார்க்கெட் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபன் பெட்டர் ஃபண்டமெண்டல்ஸும் இருக்கும் அண்ட் இது ஈவன் ஷோ மோர் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். வோலடைல் ஃபேஸஸில் அந்த இம்பேக்டை குஷன் பண்ணுறதுக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 3, திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஒரு ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் செக்டார்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியோட ஒரு ரிலேட்டிவ்லி பேலன்ஸ்டையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் 4, இதில் ஹியூமன் பயாஸ் கிடையாது, நோ ஸ்டாக் பிக்கிங், நோ எமோஷனல் டிசிஷன் மேக்கிங், எல்லாமே இண்டெக்ஸ் மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டிசிப்ளின். இது எல்லாமே இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப் பிளேயர்ஸில் மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னதான் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாலுமே இட் ஆல்சோ மிஸ்ஸஸ் அவுட் ஆன் எமர்ஜிங் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுலேயுமே ஹையர் க்ரோத் டெலிவர் பண்ண நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, இது இதில் மிஸ் ஆகுது. நம்பர் 2, ஈவன் தோ இது வந்து செக்டார்ஸ் அக்ராஸ் இன்வெஸ்ட் பண்ணாலுமே இந்த ஃபண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்லேயே இருக்கிற டாப் ஃபியூ கம்பெனிஸ் தான் லிமிட்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரூ டைவர்சிஃபிகேஷன் இன்னும் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்குது. அண்ட் நம்பர் 3, செக்டார் லீடர்ஸாக இருந்தால் மட்டும் எக்கனாமிக் சைக்கிளுக்கு இம்யூனாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்கிங் இல்லை IT செக்டார் ஸ்லோ டவுன் ஆனாலும் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட ஆல்சோ டேக் அ ஹிட். அண்ட் நம்பர் 4, இது ஒரு நியூ ஃபண்டுன்றதுனால நம்மக்கிட்ட ஒரு பாஸ்ட் ரெக்கார்ட் எதுவும் இல்லை. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை இந்த இண்டெக்ஸை எவ்வளோ நல்லா ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு காஷியஸ் இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் ரிசர்ச் இதில் இல்லை. ஸோ அதுவுமே ஒரு ட்ராபேக் தான். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? HDFC BSE இந்தியா செக்டார் லீடர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே நம்மளுக்கு தராங்க டு ட்ராக் இந்தியாஸ் டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ். இந்த ஜெயன்ஸ் தான் நேஷனோட எக்கனாமியை ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃபர் பண்ணாலுமே ஒரு நியூ ஃபண்டாக இதை அப்சர்வ் பண்ணுறது இஸ் பெஸ்ட் பிஃபோர் ஜம்பிங் இன் ஜஸ்ட் டு சி ஹவ் இட் பர்ஃபார்ம். ஸோ இன்னும் நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்க இந்தியாவோட செக்டார் லீடர்ஸ் எப்படி இந்த மார்க்கெட்டை ஷேப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, திஸ் ஃபண்ட் குட் பி
worth watching, but இப்போவே வாங்கணும்னு necessarily not required. ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, லைக் ரிஸ்க் எடுக்க நீங்கள் அவ்வளோ வில்லிங்காக இல்லைனா கூட இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதிலே மாதிரி இன்னும் சிமிலராக எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. ட்ராக் ரெக்கார்டோட அட்லீஸ்ட் 7 to 10 years ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னா உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இங்கே அந்த ப்ராப்பர் ரிசர்ச் போர்ட்ஃபோலியோ ஒரு NFOன்ற காரணத்தினால இல்லாததுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கோர் போர்ட்ஃபோலியோவில் இது ஆட் பண்ணாலும் இது ஓவரால் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸும் பாதிக்கப்படும். ஒரு சீசன் இன்வெஸ்டாருக்கே ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகுறதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது இஸ் வெரி ஹார்ட். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்ககிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு நீங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக ஒரு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் ஓவர் த இயர்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் அக்கார்டிங்லி இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு இந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு எவ்வளோ ஓவர்லேப் ரேஷியோ வருது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு, நிறைய விஷயத்தில் அலைன் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் கோல்ஸ் என்ன, அந்த டைம் ஹாரிசான் ஆஃப் கோல்ஸ் என்ன, அதுக்கு இது அலைன் ஆகுதான் நிறைய பார்த்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் வர மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு